சுட்டுமிழி சுடரே அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா அபியோட கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் நடந்துட்டுருக்கு. எல்லாத்தையும் விசாரித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்வதி கொலை வழக்கில் ஏதோ மர்மம் இருக்குது, திரும்ப இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்லிடுறாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அபி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது ஃபுல்லாக நிரூபணம் ஆகலை. அதனால் அவங்களுக்கு இப்போதைக்கு அன்கண்டிஷனல் பெயில் மட்டும் கொடுக்குறோம். அவங்க எவ்வளோ நாள் வேணாலும் வெளியே இருந்துக்கலாம் அன்கண்டிஷனலாக அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்லவும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்வதி கேஸை திரும்ப விசாரிக்க சொல்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப கர்ணன் இந்த விஷயத்தில் மாட்டுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாரும் வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி கர்ணன் கிட்ட, நீ இவ்வளோ மோசமானவனாக இருந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் நடிச்சிட்டு இருந்திருக்க, என்னமோ என் மேலெலாம் பாசம் இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்க, ஒன்னால் உனக்காக நான் என்னோட பிள்ளையும் என்னோட பொண்டாட்டியும் பிரிஞ்சு 10 வருஷமாக இருந்திருக்கேன், இதுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேன், எதுக்காக பார்வதியை கொலை பண்ண அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கர்ணா கிட்ட கத்திட்டு அதுக்கப்புறம் செஞ்ச தப்புக்காக போய் அபிகிட்டேயும் சுடர்கிட்டேயும் வெற்றி அழுதுகிட்டே கையை எடுத்து மன்னிப்பு கேட்குறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அபி வெற்றியை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.